வணக்கம். உலக வர்த்தகத்தோட வரைபடமே இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. பல வருஷமா கோலோச்சின நாடுகள் கொஞ்சம் பின்வாங்க ஒரு புதிய சக்தி, ஒரு பிரம்மாண்டமான சக்தி வேகமா மேல வருது. அது யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம இந்தியா தான். இந்த மிகப்பெரிய மாற்றம் எப்படி நடக்குது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குந்தா நாம இன்னைக்கு விலாவாரியா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, பல வருஷமா குளோபல் ட்ரேடோட ரூல்ஸ் சில நாடுகள் தான் முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த ஆட்டம் முடிய போகுதா? அடுத்தது யாரு? இந்த கேள்விதான் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸோட போர்ட் ரூம்லயும் அரசாங்க மீட்டிங்கள்லயும் ஒரே பேச்சா இருக்கு. இதுக்கான பதில் எங்கிருந்தோ வரல, நம்ம தெற்காசியாவிலிருந்து தான் ஒரு புயல் மாதிரி கிளம்புது. ஆமாங்க, இந்தியா ஒரு புதிய பொருளாதார மையமா உருவாகி பக்கத்துல இருக்கிற நாடுகள் கிட்ட இருந்து முதலீடுகளையும் வாய்ப்புகளையும் அப்படியே தன் பக்கம் இழுக்குது. இதனால உலக வர்த்தகத்தோட திசையே மாற ஆரம்பிச்சிருக்கு. சரி, இந்தியா எப்படி திடீர்னு இந்த இடத்துக்கு வந்துச்சு? இது ஒரே நாள்ல நடந்த மேஜிக் இல்ல. இதுக்கு பின்னாடி பல முக்கியமான காரணங்கள் இருக்கு. வாங்க அத பத்தி பாப்போம். நாம இப்ப பேச போற விஷயங்கள் எல்லாமே சமீபத்துல வெளியான டைம்ஸ் ஆஃப் இந்தியா பிசினஸ் ரிப்போர்ட்டோட ஒரு ஆழமான அனாலிசிஸ் அடிப்படையா வச்சுதான் சொல்றோம். அப்போ பெரிய பெரிய உலக நிறுவனங்கள் எல்லாம் ஏன் இப்போ இந்தியாவை நோக்கி படையெடுக்கிறாங்க? அப்படி என்னதான் இந்தியால இருக்கு? இந்தியாவை ஒரு முதலீட்டு ஸ்வர்க்கமா மாத்துற விஷயங்கள் என்னென்ன? இதுக்கு முக்கியமா 3 தூண்கள் இருக்கு. முதல்ல, உற்பத்தி செலவு ரொம்பவே குறைவு. சீனாவோட ஒப்பிடும்போது கம்மி செலவுல பொருட்களை தயாரிக்க முடியறது ஒரு பெரிய பிளஸ். ரெண்டாவது, நம்மளோட மிகப்பெரிய இளைஞர் சக்தி. கோடிக்கணக்கான திறமையான தொழிலாளர்கள் இங்க இருக்காங்க. கடைசியா, அரசாங்கத்தோட பிசினஸ் ஃப்ரெண்ட்லி பாலிசிகள். அதாவது வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக விதிகளை தளர்த்துறது, தேவையில்லாத தடைகளை நீக்கிறதுன்னு பல விஷயங்கள். இந்த 3 ஒன்னா சேரும்போது அது மாற்றத்துக்கான ஒரு சரியான சூழலை உருவாக்குது இல்லையா? ஆனா இந்தியாவோட இந்த வளர்ச்சிக்கு நம்மளோட பலம் மட்டும் காரணம் கிடையாதுங்க. நம்ம போட்டியாளர்கள் கொஞ்சம் தடுமாறதும் நமக்கு சாதகமா அமையுது. குறிப்பா பாகிஸ்தான்லயும் சீனாலயும் இப்போ என்ன நிலைமைன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் வரலாறு காணாத கடன் சுமையில தவிச்சிட்டு இருக்கு. இதனால முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. அவங்க பணத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல புதுசா தொழில் தொடங்க யாருங்க முன் வருவாங்க? இன்னொரு பக்கம், ஒரு காலத்துல உலகின் தொழிற்சாலைன்னு பேரெடுத்த சீனா அமெரிக்காவோட வர்த்தக போரால பெரிய சிக்கல்ல இருக்கு. மாறி மாறி வரி விதிக்கிறதால பல கம்பெனிங்க சீனாவை விட்டு வெளியேறி ஒரு நிலையான நம்பகமான இடத்த தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நிலைமை இதுதான். ஒரு பக்கம் இந்தியா குறைஞ்ச செலவு பிசினஸ் செய்ய நல்ல சூழல்னு சொல்லி முதலீட்டாளர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்குது. இன்னொரு பக்கம், பாகிஸ்தானோட பொருளாதார பிரச்சனையும் சீனாவோட வர்த்தக போர் நிச்சயமற்ற தன்மையும் கம்பெனிகளை பயமுறுத்துது. இந்த தெளிவான வித்தியாசம்தான் அமெரிக்க நிறுவனங்களோட கவனத்தை இந்தியா பக்கம் திருப்பியிருக்கு. இந்த பெரிய மாற்றத்துல அமெரிக்காவோட பங்கு என்ன? இது தானா நடக்குதா, இல்ல இது ஒரு திட்டமிட்ட நகர்வா? வாங்க பாப்போம். இது வெறும் பேச்சுவார்த்தை அளவிலே இல்லைங்க. அமெரிக்க கம்பெனிங்க கோடிக்கணக்கான டாலர்களை இந்தியால முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சும்மா ஒரு மாற்று இடத்தை மட்டும் தேடல, இந்தியாவோட வளர்ச்சியில ஒரு முக்கியமான பார்ட்னரா மாற விரும்புறாங்க. அந்த ரிப்போர்ட்ல ஒரு முக்கியமான வரியை குறிப்பிட்டிருக்காங்க. தலைமை மட்டத்தில் உள்ள நல்லுறவுகள் வர்த்தக ஒப்பந்தங்களை வலுப்படுத்துகின்றன. இதோட அர்த்தம் என்னன்னா, வர்த்தகம்ங்கிறது வெறும் கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்டது மட்டும் அல்ல, அது 2 நாடுகளுக்கிடையேயான நம்பிக்கை, உறவு சம்பந்தப்பட்டதும் கூட. உதாரணத்துக்கு, பிரதமர் மோடிக்கும் அதிபர் ட்ரம்புக்கும் இடையிலிருந்து தனிப்பட்ட உறவு வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு எப்படி ஒரு நல்ல சூழலை உருவாக்கிச்சுன்னு அந்த ரிப்போர்ட் சுட்டிக்காட்டுது. சரி, இந்த மாற்றங்கள் எல்லாம் இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட எதிர்காலத்தை உருவாக்கும்? இதோட நீண்டகால தாக்கம் எப்படி இருக்கும்? இதோட விளைவு ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தாங்க இருக்கும். வெளிநாட்டு கம்பெனிங்க உள்ள வரும்போது லட்சக்கணக்கான புது வேலை வாய்ப்புகள் உருவாகும். இதனால மக்களோட வாங்கும் சக்தி அதிகமாகும். உற்பத்தி அதிகமாகறதால நாட்டோட ஏற்றுமதி ஒரு புது உச்சத்தை தொடும். இதோட இறுதி பலன் என்ன தெரியுமா? உலக அரங்குல இந்தியாவோட குரல் இன்னும் வலிமையா ஒலிக்கும். தவிர்க்க முடியாத ஒரு பொருளாதார சக்தியா இந்தியா மாறும். இந்தியாவுக்கான பாதை ரொம்ப பிரகாசமா தான் தெரியுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இந்த பொன்னான வாய்ப்பை இந்தியா சரியா பயன்படுத்திக் கொள்ளுமா? இந்த வளர்ச்சி இப்படியே நீடிக்குமா, இல்ல இது ஒரு தற்காலிகமான ஏற்றம் தானா? பதில் எதிர்காலத்தோட கைகள்ல தான் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?